தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். RACF 2 கூடுகைக்கும் இயேசுவின் பிறந்தநாளை முன்னிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்வான்ஸாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஒரு 10 நிமிட செய்தியாக இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 3வது தலைப்பாக இயேசு கிறிஸ்து பூமியில் ஏன் பிறந்தார், ஏன் அவதரித்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆகவே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்து என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஜீவனுள்ள வார்த்தைகளில் வேதத்தில் கூட நம்ம ஒரு வார்த்தைகள் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது, அவர்களில் பிரதான பாவினான் என்று வாசிக்கிறோம். ஆகவே பாவிகளை முதல் ஒரு ரட்சிப்பு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அப்போ முதல் ரட்சிப்பு பாவிகளை ரட்சிக்க. அதான் நம்ம பார்க்க 2வது ரட்சிப்பு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. லூக்கா 1 அதிகாரம் 77, 78 நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 1 அதிகாரம் நீங்கள் வேதத்தை எடுத்து வைத்து கூட இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் பார்ப்பீர்கள், அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே லூக்கா 1:77, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போய் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்தியினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இப்போ புரியுதுங்களா? ஏன் இந்த உலகத்தில் அவதரித்தார், ஏன் பிறந்தார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏன் பிறந்தார்? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து முதல் ரட்சிப்பு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். 2வது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. இப்போ நம்ம படித்த இந்த லூக்கா 1:77-79 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இரத்தத்தினாலே கர்த்தர் உண்மையாகவே அவர் மரிப்பதற்கு முன்பு உண்மையாகவே இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்து பாவ மன்னிப்பாகிய ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கம் இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை தெரியப்படுத்த. நம்ம இங்கே படித்தோம், இந்த 3 வசனங்களில் நான் படித்தேன். அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போய், அப்போ இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்த கர்த்தர் இந்த பூமியில் பிறந்தார். 2வது அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர, வெளிச்சத்தை காண்பிக்க. அவர்தான் ஜீவ ஒளி. அந்த ஜீவ ஒளியை காண்பிக்க, அந்த வெளிச்சத்தை தர இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் பிறந்தார், மனுக்கூலம் எடுத்தார், அவதரித்தார். 3வது நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியாய் நடத்த தேவன் இந்த உலகத்தில் பிறந்தார். 4வது அந்த இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது. நம்மை சந்திக்கத்தான் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்ள, நம்ம அழைக்க, அந்த மீட்பை கொடுக்க, ரட்சிக்க தேவன் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆகவே இந்த லூக்கா நமக்கு என்ன தெரியப்படுத்துகிறென்றால், இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும், அந்தகாரத்திலும் மரணத்திலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியாய் நடத்தவும், அந்த இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கவும் கர்த்தர் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை என கொடு. முதல் ரட்சிப்பு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். 2வது லூக்கால் நம்ம படித்தோமே, இதன் பிரகாரம் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கொடுத்தார். 3வது சரீர ரட்சிப்பை நமக்கு கொடுக்க தேவன் இந்த பூமியில் பிறந்தார். ரோமர் 8:23-24 சொல்லுகிறது, நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம்
வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அந்த நம்பிக்கையாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். அதனால தாங்க அவர் பூமியில் பிறந்தார், அவதரித்தார். ஆகவே கர்த்தர் உண்மையாகவே பாவிகளை ரட்சிக்கவும், பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை கொடுக்கவும், சரீர ரட்சிப்பை கொடுக்கவும் கர்த்தர் இந்த பூமியில் பிறந்தார். 1 தெசலோனிக்கே 4 17 வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்போ கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் உண்மையாக சரீர மீட்பு, அதுதான் சரீர மீட்பு. கர்த்தர் எதற்காக இந்த பூமியில் இந்த உலகத்தில் பிறந்தார் என்றால், பாவிகளை ரட்சிக்க முதல் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, சரீர ரட்சிப்பு. கர்த்தர் உண்மையாகவே இந்த வேத வசனங்களை நாம் படித்த இதில் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை வேதத்தை திறந்து படித்தீர்களானால் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். பிலிப்பியர் 3:21 சொல்கிறது, நம்முடைய அற்புதமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவரை போலவே, அவருடைய சரீரம் போலவே நம்மை மறுரூபமாக்குவாராம் கர்த்தர். அதற்காக தான் இந்த பூமியில் பிறந்தார். ஆகவே கர்த்தர் நம்ம எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறார் பாருங்கள். நம்மை ரட்சிக்க, உண்மையாகவே நம் பாவ மன்னிப்பை ஆகிய ரட்சிப்பை கொடுக்க, சரீர ரட்சிப்பை கொடுக்க உண்மையாகவே கர்த்தர் இந்த பூமியில் அவதரித்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நாமும் எழுந்திருப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்போம். நம்ம கண்டிப்பாக எழுந்திருப்போம் என்ற விசுவாசம், அந்த நம்பிக்கையிலே நாம் உண்மையாகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அந்த நம்பிக்கை தான் நமக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையால் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய அற்பமான சரீரத்தை, ரொம்ப அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவாராம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கிங்க. ஆகவே கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நீங்கள் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை இப்படி தான் நம்ம படிக்கணும். இந்த பண்டிகை நம்ம உண்மையாக கொண்டாடுவது சரியல்ல என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் இந்த நாளை விசேஷித்து கொண்டு அநேகருக்கு நம்ம பகிர்ந்து கொள்ளவும், அன்பை பகிரவும், நற்கிரிகளை செய்வோம், அநேகருக்கு கொடுக்கவும் இது பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகையினால இது நம்ம பயன்படுத்தி கொள்வது நல்லது. ஆகவே ஆனால் கர்த்தர் வருகை மிக சமீபமாக இருக்கிறதுனால இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த பூமியில் ஏன் கர்த்தர் பிறந்தாரோ அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் ஒப்பு கொடுத்து, சரீரங்களை ஒப்பு கொடுத்து, அவர் இரத்தத்திற்கு பாத்திரவான்களாய், பரமழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். இந்த சுவிசேஷத்தை, இந்த ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அநேகருக்கு பிரஸ்தாபப்படுத்தவும் கர்த்தர் நம்மை உண்மையாகவே பயன்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர். உண்மையாக இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த 12 நாளும் நல்ல 10 நிமிட செய்தி தான், இதை நமக்கு பயனுள்ளதாய் மாற்றித்தர தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் நல்லவர்.